ஹாய் ஹலோ காய்ஸ், நான் ஃப்ளாஸோ கட்டிங் வீடியோ மார்க்கிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். மார்க்கிங் அண்டு கட்டிங் தான் நான் முதல்ல போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் 2 கிளாத் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் மார்க் பண்ண வச்சது 2 கிளாத் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு நான் மார்க் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சுட்டு 1/2 இன்ச்சோ வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், 1 இன்ச்சோ வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்தமாரி நம்மளுக்கு பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் எப்படி மடித்து தைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு தைக்கும் போதே கொஞ்சம் நீட்டாக தைச்சா தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம பிசிறு தெரியாமல் எப்படி நம்ம தைக்கணும் பார்ப்போம். இந்தமாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு மடித்து ஒரு டைம் வந்துட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி ஒரு தையல் தான் தெரியுங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெளி பக்கம் பார்த்தா இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இப்போ நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ண இடத்துல நீட்டாக வந்துச்சுங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம காலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் சைடு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் ஓகேவாக இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், காலை சுற்றாலுவாண்ட 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் மடித்து தைச்சிடுங்க. இப்போ வந்துட்டு ஹிப்பாண்டை வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பிசிறு தெரியுதுங்களே, அதனால் வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கடையில் போயிட்டு இலாஸ்டிக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க. 1/4 இன்ச்சு இலாஸ்டிக், 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இலாஸ்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுடைய ஹிப்போட சுற்றளவை வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு பிறகு தான் இது வந்துட்டு நம்ம நல்லா இழுத்து இந்த மாதிரி நம்ம தைச்சா இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.